ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலை சாதம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சோண்டு வேர்க்கடலை அரைச்சிருந்தாலும் முழுசாக போடும்போது அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுறலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வடித்து வச்சுருந்த ரைஸ் வந்து சேர்க்கணும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் வந்து நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை பொடியை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். சோறை வந்து எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வறுத்து வச்சுருந்த பொடி வந்து சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ பொடி தேவையோ அவ்வளோ பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா பொடியுமே இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொடியை நல்லா சோறு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுடைய வேர்க்கடலை சாதம் வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேர்க்கடலை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு.